வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ ரோல்ஸ், அதாவது உருளைக்கிழங்கு ரோல்ஸ் நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம். அதில் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் கருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்க்கு பதிலாக நம்ம ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை இனி ஒரு ஈர கிளாத் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது இனி ஒரு அரை மணிக்கூர் ஊறட்டும். அடுத்து நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை மசிச்சு வச்சுருக்கேன். இதில் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சின்ன உருளைக்கிழங்குல அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன பெரிய வெங்காயம் அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்மால் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைனா பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா பாதி அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் மல்லி இலை அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இனி இதை நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது 1/2 அன் ஹவருக்கு பிறகு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இனி இந்த மாவை நாம் 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். கீழே நம்ம மாவு விரிச்சுக்கணும். ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவு நம்ம சமோசா இருக்கிற திக்னஸில் நம்ம விரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவு திக்னஸில் நாம் இதை விரிச்சு எடுத்துக்கணும். இனி இதை கட் பண்ணிக்கணும்.
இப்போ பேனை நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் சூடாகிட்டு இருக்குது. இப்போ ஆயில் சூடாகியாச்சு. இதில் நம்ம போட்டுடலாம். ஹீட் வந்து நமக்கு மிதமான ஹீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து கோல்டன் கலர் வந்தாச்சு. நம்ம இதை வந்து மிதமான ஹீட்லேயே போட்டு ஃப்ரை பண்ணும்போது தான் நமக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா கோல்டன் கலர் வந்தாச்சு. இதை நாம் இனி எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பொட்டேட்டோ ரோல்ஸ், அதாவது உருளைக்கிழங்கு ரோல்ஸ் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே வந்து கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக அழகாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.